Hi friends. So today நம்ம பார்க்க போகிறது சேம் சம்ஸ் ஃபைனைட் ஆட்டோமேட்டட் டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பட் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சம்ஸ். ஓகே, ப்ரியராக பார்த்தது வந்து ஈஸியான சம். இப்போ பார்க்க போகிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸான சம்ஸ். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கொஷின் வந்து ஃபைண்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபார் கிவன் ஆட்டோமேட்டா. ஓகே, ஸோ இப்படி ஒரு சம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ஸ்டேட்ஸ் அதிகமாக இருக்குன்னா ஆஸ் யூஷுவல் அதே தான் நீங்கள் ஆர்ஐஜே ஃபார்முலா எல்லாத்துக்குமே எழுதணும். ஆர்ஐஜே ஃபார்முலா எடுத்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேட்டு எண்டிங் ஸ்டேட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேட் இதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆர் 1 3 ஆஃப் 3 1 3னா 1 ஸ்டார்டிங் ஸ்டேட்டு, 3 வந்து எண்டிங் ஸ்டேட்டு, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேட் 3. இப்போ நீங்கள் வந்து ஆர் 1 3 ஆஃப் 3 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ let us see that q1 and q3 be the starting and ending state. as usual நீங்கள் k is equal to 0. ஸோ நீங்கள் கொஞ்சம் டைரெக்டாக நிறைய சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நிறைய ஷார்ட்கட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இனிஷியலாக கே வந்து 0 எடுத்துக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் கே. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். கே ஈக்குவல் டு 1, கே ஈக்குவல் டு 2, கே ஈக்குவல் டு 3. ஸோ இந்த கே வேல்யூவை எல்லா காம்பினேஷனுக்கும் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணணும், ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டேக் கே இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஆர் 1 1 ஆஃப் 0 என்ன, 1லேருந்து 1க்கு போகிற ட்ரான்சிஷன் என்னென்னா டிஃபால்ட்டாக 1லேருந்து 1க்கு போகிறது எப்சிலான், கூட என்ன இருக்குன்னா 1லேருந்து 1க்கு போகிற ட்ரான்சிஷன் 1. ஓகேவா? தென் 1லேருந்து 2க்கு 1 2 ஆஃப் 0, 1லேருந்து 2க்கு போகிற ட்ரான்சிஷன் 0, 1லேருந்து 3க்கு போகிறது என்னது, எதுவுமே கிடையாது. ஸோ நல். லைக்வைஸ் R2 1 ஆஃப் 0, R2 2 ஆஃப் 0, R2 3 ஆஃப் 0, R3 1 ஆஃப் 0, R3 2 ஆஃப் 0, R3 3 ஆஃப் 0 எழுதணும். R3 ஆஃப் 0 3 3 ஆஃப் 0ன்றது என்ன, 3லேருந்து 3க்கு பார்த்தீங்கன்னா 0ன்றது இருக்குது, டிஃபால்ட்டாக எப்சிலான்ன்றது இருக்குது. ஸோ எப்சிலான் ப்ளஸ் 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டாக டேக் கே இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 1க்கு நீங்கள் போடணும் ஆஸ் யூஷுவல். ஸோ நீங்கள் இதில் தேர் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் விச் ஹேவ் டு பி கீப் இட் இன் மைண்ட். என்ன நீங்கள் வந்து முக்கியமான விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஸோ முக்கியமான விஷயம் அப்படின்னா என்னென்னா எதுக்கு எதை சப்ஸ்டியூட் பண்ணணுன்றது தெரியாது. ஸோ வி கேன் அப்ளை தி ஃபார்முலா கரெக்ட்லி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்சிலான் ப்ளஸ் 1 இப்படி இருக்கா. ஸோ எப்சிலான் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்டார். நம்ம ப்ரியராக அதை ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எப்சிலான் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்டார் இருக்கிற இடத்துல 1 ஸ்டார்ன்றதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஜென்ரலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எப்சிலான் ப்ளஸ் 1 இன்ட்டு எப்சிலான் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்டார் இன்ட்டு எப்சிலான் ப்ளஸ் 1ன்றது ஜென்ரலாக இது என்னென்னா இது மூணுமே மல்டிப்ளை பண்ணி இட் கம்ஸ் அண்டர் எப்சிலான் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்டார். அதுதான் இங்கே ஜென்ரலாக போட்டிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 இன்ட்டு 1 ஸ்டார் இன்ட்டு 1 அப்படின்றது என்னது, 1 ஸ்டார். ஓகேங்களா? ஸோ 1 பவரில் தானே வரும். ஸோ இது வந்து இந்த சம்ஸ், இந்த சப்ஸ்டியூஷன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும் தான் ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம் தான், நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ எப்சிலான் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்டார் என்னது, 1 ஸ்டார். ஆஸ் யூஷுவல் 1 ஸ்டார். எப்சிலான் ப்ளஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலா என்ன, எப்சிலான் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்டார். நீங்கள் அந்த பழைய வீடியோவில் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எப்சிலான் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்டார். ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் R1 1 ஆஃப் 1ன்றது என்னது, 1 ஸ்டார். ஸோ எப்சிலான் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ஸ்டார் என்னது, 1 ஸ்டார். ஓகேவா? லைக்வைஸ் R1 3 ஆஃப் R1 2 ஆஃப் 1. ஸோ R1 2 ஆஃப் 1 இங்கே பாருங்கள். R1 2 ஆஃப் 1 என்னது, ஆஸ் யூஷுவல் இதே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அன் ஆன்சர். எப்சிலான் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்டார் வந்து 1 ஸ்டார். எப்சிலான் ப்ளஸ் 1 இன்ட்டு 1 ஸ்டார் என்னது, 1 ஸ்டார் இன்ட்டு 0. ஸோ 0 ப்ளஸ் 1 ஸ்டார் இன்ட்டு 0, 0 ப்ளஸ் 1 ஸ்டார் இன்ட்டு 0 இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்டார் 0ன்றது இந்த ஃபார்முலாவில் வேறு இது ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலாஸில் இருக்குது. ஸோ அதை எடுத்து இங்கே நீங்கள் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஜென்ரலாக அந்த எல்லா ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரியணும். லைக்வைஸ் 1 3 ஆஃப் 1. ஓகேங்களா? 1 3 ஆஃப் 1ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொன்று, ஸோ இஃப் யூ கெட் அன் நல் சிம்பிள் கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அது நல் தான். ஓகேவா? ஸோ நல் இன்ட்டு எனிதிங் நல். ஸோ நல் ப்ளஸ் எனிதிங் இஸ் ஈக்குவல் டு நல். ஸோ நல் இன்ட்டு எனிதிங் நல், நல் ப்ளஸ் எனிதிங் நல். ஸோ நல் இன்ட்டு நல் நல். ஓகேவா? ஸோ R1 3 ஆஃப் 1 நல். லைக்வைஸ் R2 1 ஆஃப் 1க்கும் அதே மாதிரி போட்டிங்கன்னா யூ வில் கெட் அன் ஆன்சர் 1 ஸ்டார் 1 இன்ட்டு 1 ஸ்டார். ஓகேங்களா? 1 இன்ட்டு 1 ஸ்டார் போடு, இல்லை 1 ஸ்டார் போடுங்க. ஓகேங்களா? லைக்வைஸ் அதே மாதிரி R2 2 ஆஃப் 1. ஸோ இந்த சம்ஸ் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால நான் டைரக்ட் ஃபார்முலா மட்டும் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இதை மட்டும் கரெக்டாக போடுங்க. R2 2 ஆஃப் 1, R2 2 ஆஃப் 1னா R2 2 ஆஃப் 1 இன்ட்டு எப்சிலான் ப்ளஸ் 1 1 ஸ்டார் 0. ஓகேங்களா? R2 2 ஆஃப் 1க்கு ஒரு வேல்யூ, R2 3 ஆஃப் 1க்கு ஒரு, R3 1 ஆஃப் 1, R3 2 ஆஃப் 1, R3 3 ஆஃப் 1. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபைனலாக. அதே மாதிரி கே இது வந்து கே ஈக்குவல் டு 1 தான் இது எல்லாமே. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு கே ஈக்குவல் டு 2க்கு எழுதணும். லைக்வைஸ் கே ஈக்குவல் டு 2க்கு அதே மாதிரி R1 1 ஆஃப் 2, R1 2 ஆஃப் 2, R1 3 ஆஃப் 2, அப்புறம் R2 1 ஆஃப் 2, 2 2 ஆஃப் 2, 2 3 ஆஃப் 2, R3 1 ஆஃப் 2, R3 2 ஆஃப் 2. ஓகேங்களா? அதே மாதிரி R3 3 ஆஃப் 2 எல்லாத்துக்குமே எழுதணும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா R1 3 ஆஃப் 3.
ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்ம சம்மே R13 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. ஓகே, R13 டைரெக்டாக நான் எழுதியிருக்கேன். ஸோ நான் நிறைய ஸ்கிப் பண்ணி டைரெக்டாக போட்டிருக்கேன். நீங்கள் ஒன்றுத்துக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் வந்து உங்களுக்கு சம்ஸ் நீங்கள் மேனுவலாக போட்டால் மட்டும் தான் ஆன்சர்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ R13 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு வருது. இது நம்ம வந்து திஸ் இஸ் நாட் அன் ராங் ஆன்சர், பட் வி ஹாவ் டு ரெடியூஸ் த அபவ் பர்டிகுலர் வி கேன் ரெடியூஸ் த பர்டிகுலர் சம். இது நீங்கள் ரெடியூஸ் பண்ணால் மட்டும் தான் ஆன்சர்ஸ் வரும். இதை வந்து கரெக்டாக ரெடியூஸ் பண்ணணும். ஒன்று நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே அந்த ஆர் வேல்யூ போட்டிங்களா அங்கேயே நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபைனலாக போட்டுட்டு கூட நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ரிடக்ஷன் வந்து உங்களுக்கு நல்ல கிளியராக வந்து ஃபெமிலியராக தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? திஸ் இஸ் நாட் ராங் ஆன்சர்ஸ் கிடையாது, இது ரைட் ஆன்சர் தான். பட் இன்னும் நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ முக்கியமான விஷயம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு கீப் இட் இன் மைண்ட். நான் சில ஃபார்முலாஸ் சில முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து தப்பாக கரெக்டான்றது உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து இதாகும். யூஸ் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபார்முலா கரெக்ட்லி. ஃபார்முலா ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபார்முலா கரெக்டாக நம்ம புரிஞ்சுட்டு போடணும். கரெக்டான இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் ஃபார்முலா கரெக்ட்லி. ரெடியூஸ் ப்ரியாரிட்டி, ரெடியூஸ் ப்ரியர்லி ஆர் அட் த லாஸ்ட். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாகவும் போட்டு ரெடியூஸ் பண்ணிக்கலாம், ப்ரியராகவும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ R13 லென்த்தி எக்ஸ்பிரஷன் வந்து அங்கேயே கூட ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா லாஸ்ட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ரெடியூஸ் அப் டு தி மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் அங்கேயே நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஈஸியாக இருக்கும். வி கேனாட் டிடெக்ட் கரெக்ட்னஸ். இது என்ன சொல்கிறது, இட் இஸ் அப் டு தி இண்டிவிஜுவல். ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா different solver can get different type of expression. He or she can solve the problem on their own. அவங்களோட ஓன் திங்கிங்க்கு ஏற்ற மாதிரி தான் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ வந்து நீங்கள் என்னென்னா ராங் ஆன்சர்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்கான எக்ஸ்பிரஷன் வந்து லென்த்தியாக இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. தட் இஸ் ஆல்சோ ஏ கரெக்ட் ஆன்சர். பட் வி கேன் டூ அக்கார்டிங் டு தி ஃபார்முலா. அந்த ஃபார்முலாக்கு படி ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஸோ த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் இஸ் வி கேன் ரிமெம்பர் தி ஃபார்முலா, substitute in the correct form. So correct form we can substitute for the correct expressions. That is the important matter. ஓகேங்களா? ஸோ மற்றபடி ப்ராப்ளம்ஸ் கிடையாது. பட் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் சால்வர் கேன் கெட் டிஃப்ரெண்ட் சம்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆன்சர்ஸ். ஓகேவா? ஸோ எவ்ரி ஆன்சர்ஸ் இஸ் கரெக்ட். ஓகேவா? ஸோ டோன்ட் வரி. அதே மாதிரி என்னென்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஓனாக சால்வ் பண்ணணும். நீங்கள் ஓனாக சால்வ் பண்ண மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அது ரொம்ப முக்கியமானது, ஃபைனைட் ஆட்டோமேட்டா டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? நீங்கள் நிறைய சால்வ் பண்ணால் தான் புரியும். ஓகேவா? தேங்க்யூ.